கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்குறதுக்கு ஏன் இவ்ளோ போராட்டம்? இந்த மரம் பெருசா இருக்கல. மரம் ஏன் பெருசாக இருக்கின்றது? என்ன சின்சான் நீ இப்படி விவரம் தெரியாத புள்ளையா இருக்க? பெருசா இருந்தாதான் அது மரம், சின்னதா இருந்தா அது செடி. புரிஞ்சுதா? அடேங்கப்பா, உன் மூளைய மியூசியத்துல தான் வைக்கணும் கஜாமா. இதுக்குதான் ஒழுங்கா டியூஷனுக்கு போனுங்கிறது. டியூஷனுக்கு போனா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி அறிவாளியாவும் ஆகலாம். சும்மா சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டான் பாவம். ஹலோ பசங்களா, இந்தாங்க இத வச்சு இந்த மரத்தை டெக்கரேட் பண்ணுங்க பாக்கலாம். அழகா இருக்கு. இந்த ஸ்டார் ஃபெஸ்டிவலுக்கு இதையே வச்சுக்கிறேன் மேடம். நீ நினைக்கிற மாதிரி இது ஸ்டார் ஃபெஸ்டிவல் இல்ல ஷின்சான், இது கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸா? அப்போ வீட்டுக்கு முன்னாடி ஸ்டார் தொங்க ஓடுவாங்களே, இந்த பண்டிகை தானா அது? சரியா புரிஞ்சுக்கிட்ட ஷின்சான்? நாடெல்லாம் ஒரே பேரோ, ஷின்சான் தான் சூப்பர் ஸ்டாரோ, சாண்டா க்ளோஸே ஒத்துக்கிட்டாரோ. இவங்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள விளங்கிடும். ஷின்சான், கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் கட்டுறதுனால இது ஸ்டார் ஃபெஸ்டிவல்னு தப்பா நினைக்காத. இரு கொஞ்சம் இத பாரு. கிறிஸ்மஸ் தாத்தா. சரியா புரிஞ்சுக்கிட்ட. கையில எதுக்கு மணி? பசங்களா, கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு இருக்கல. கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாண்டா கிளாஸ் வந்து உங்க எல்லாருக்கும் gift கொடுக்க போறாரு. இப்ப சந்தோஷம் தானே? மேடம், கிறிஸ்மஸ் தாத்தாக்கு போன் பண்ணி குவாண்டம் ரோபோட் கொண்டு வர சொல்லுங்க மேடம். நீ நினைக்கிற மாதிரி ரோபோட் எல்லாம் கிஃப்டா கொடுக்க மாட்டாரு ஷின்சான். சாதாரண பொம்மையை தான் கிஃப்டா தருவாரு. ஏன் மாட்டாம்? ரோபோட்டை கிஃப்டா கொடுக்கறதுக்கு அவர் என்ன பொம்மை கடையா வச்சிருக்காரு? ஏதாவது சாதாரண பொம்மை கேளு. பாவம், சாண்டா கிளாஸ் கிட்ட காசு இல்ல போல இருக்கு. குவாண்டம் ரோபோட்லாம் வாங்குற அளவுக்கு என்ன பண்றது? என்ன நிலைமை எவ்வளவு புசுக்குனா போச்சு. வேணும்னா சாண்டாக்கு நான் என் பாக்கெட் மணி கூட தரேன்பா. நானுக்கு தரேன்பா. இப்ப அத பத்தி பேசுறதை விட்டுட்டு டெக்கரேஷன் ஆரம்பிங்க. கொச்ச கொச்ச பல்பு. சரி வாங்க பசங்களா, ஜாலியா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணலாம். கையெல்லாம் ஈரமா போச்சு. இவ்வளவு நேரமா போராடிக்கிட்டு இருக்க, இந்த தாடி ஒட்டவே மாட்டேங்குது. ஐயா சவுப்பு சட்டை இங்க பாருங்க, கிஃப்ட் கிஃப்ட். ஷின்சான், நீ எதுக்காக இங்க வந்த? நீ எல்லாம் இங்க வரக்கூடாது. நீங்க சாண்டா இல்ல பிரின்சிபல் தான் உங்க கோரையிலே சொல்லுது. காதோரமா கருப்பா இருக்கு, தாடியில வெள்ளையா இருக்கு. இத பாரு ஷின்சான், நான் தான் சாண்டா கிளாஸ் வேஷத்துல இருக்கேன்னு நீ வெளியே யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நீ இதை யார்கிட்டயும் சொல்லாம இருந்தானா உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தருவேன். எனக்கு ஸ்பெஷல் கிஃப்டா? ஆமா, ரகசியம். இந்த ரகசியத்தை அப்ப வெளியே சொல்லக்கூடாதா? ஆமா. பிரின்சிபல் சார், டைம் ஆச்சு. என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. நீங்க போய்கிட்டே இருங்க, நான் பின்னாடியே சீக்கிரமா வந்து சேர்ந்துடுறேன். போங்க. பசங்களா, நீங்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்க சாண்டா வந்துட்டு இருக்காரு. இதோ வந்துட்டாரு. குட் மார்னிங் பசங்களா, எல்லாரும் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? என்னது பிரின்சிபாலா? நான் சாண்டா கிளாஸ் வந்திருக்கேன். நான் சொன்ன இவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. சாண்டா கிளாஸ் ஷின்சான், நீதான் நான் தாடி ஒட்டும் போது பார்த்தல, இவங்க கிட்ட சொல்லு. பசங்களா, அடம் பிடிக்காதீங்க. அந்த சாண்டாக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்க வரல. அதனாலதான் நம்ம பிரின்சிபல் சாரி சாண்டாவா மாறிட்டாரு. ஆசைப்பட்டாரு, ஆனா வர முடியாம போயிடுச்சு. நீங்க கவலைப்படாதீங்க. சாண்டாக்கு பதிலா நம்ம பிரின்சிபல் வந்தாலும் அவர் கொடுக்க வேண்டிய எல்லா கிஃப்டையும் இவரே கொடுத்துருவாரு. என்ன பசங்களா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அவரு வர வழியில டிராபிக்ல மாட்டிக்கிட்டாராம், அதனாலதான் சரியான நேரத்துக்கு வர முடியல. ஆனா ராத்திரிக்கு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவாரு. இப்போதைக்கு நான் கொடுக்கற கிஃப்ட நீங்க வாங்கிக்கங்க. என்ன வேணும் கேளுங்க. சாண்டா நம்ம வீட்டுக்கு வருவாரு, நம்பிக்கை இல்லப்பா. சரி,
இந்தாங்க அள்ளிக்கங்க. இந்தா புடி. இந்தா உனக்கு. இது உனக்கு. இது உனக்கு. நல்லா இருக்கா? கிறிஸ்மஸ் தாத்தா. எங்க எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லாத, மத்ததெல்லாம் சொல்லு. ஆமா பிரின்சிபல் சார், நீங்க கிறிஸ்மஸ் தாத்தாவை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? நான் சந்திச்சிருக்கேன். நீங்க அவரை எந்த சந்துல சந்திச்சீங்க? அது வந்து அவரு அவரு வெளியூர்ல இருக்காரு. ஆ, சந்த மறந்து ஏன் சிந்திக்கிறீங்க? அவர் எங்க வேலை செய்யறாங்கிற சங்கதியாவது சொல்லுங்க. அது வந்து என்ன பிரின்சிபல் சார் இப்படி யோசிக்கிறீங்க? அவரு கொரியர் வேலை பாக்குறாரு ஷின்சான். கிறிஸ்மஸ் ஒரு நாளைக்கு தானே, மீதி நாள் என்ன பண்றாரு? இவன் என்ன இப்படி கேக்குறான்? அவரும் அடிக்கடி இந்த மாதிரி தான் லீவ் எடுத்துட்டு வெக்கேஷன் போவாரு. பின்ன என்ன ஷின்சான், சாண்டாவும் மனுஷன் தானே, அவருக்கும் ஜாலியா இருக்கணும்னு தோணுமே. சாண்டா கிளாஸ் எங்களை Milk Bikkies